திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தாள், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினாள். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தாள், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினாள். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. 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 உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரரதியந்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கூப்பிடுகிறவருடைய சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அதிர்ந்தது. தேவனுடைய ஆலயம் புகையினால் நிரம்பினது. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவருடைய நாமத்தினாலே நாம் கூடியிருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பணுமே, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடணுமே ஆண்டவரே. ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தணுமே. மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரை வெளிப்படுத்தாத மறை பொருள்கள் எல்லாம் இந்த நாளில் எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை, ஆராதனைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே 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 ஆராதனை. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராவின் தூத தோற்றம் மிகவும் பெரியவர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராவின் தூத தோற்றம் மிகவும் பெரியவர். ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. 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 நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், அண்டினோரை என்றும் அன்பை நேசிக்கின்றவர். அன்பை போல ஆழம் இந்த உலகில் உண்டோ? அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், அண்டினோரை என்றும் அன்பை நேசிக்கின்றவர். அன்பை போல ஆழம் இந்த உலகில் உண்டோ? அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. 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 என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்கையில் புதியதோர் ஆரம்பம் எனக்கு தந்தவர். நான் நினையாத வழிகளில் கொண்டு வந்தவர். என் நினைவெல்லாம் உமதே என்று பாடுவேன். என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்கையில் புதியதோர் ஆரம்பம் எனக்கு தந்தவர். நான் நினையாத வழிகளில் கொண்டு வந்தவர். என் நினைவெல்லாம் உமதே என்று பாடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை.
ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை, 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 உமக்கே உமக்கே 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 ஆராதனை. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராபின் தூதர் போற்றும் மிகவும் பெரியவர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் செய்பவர், சேராபின் தூதர் போற்றும் மிகவும் பெரியவர். ஆராதனை, ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, 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 உமக்கே உமக்கே ஆராதனை. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நாம் நினைக்கிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு புதிய ஒரு ஆரம்பத்தை தருகிறார். ஆமென். இனிமேல் ஒரு துவக்கம் இல்லை, இனிமேல் ஒரு வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் நினைக்கிற வேளையிலே ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைத்தது போல சில காரியங்களுக்கு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அதிலே ஒரு புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்கையில் புதியதோர் ஆரம்பம் எனக்கு தந்தவர், நான் நினையாத வழிகளில் கொண்டு வந்தவர், என் நினைவெல்லாம் உம்மதே என்று. சேர்ந்து பாடுறீங்களா? என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்கையில் புதியதோர் ஆரம்பம் எனக்கு தந்தவர், நான் நினையாத வழிகளில் கொண்டு வந்தவர், என் நினைவெல்லாம் உமதே என்று பாடுவேன். ஆராதனை, ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஓ உமக்கே உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த முடிந்து போன சூழ்நிலை ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவனால் ஒரு புதிய துவக்கத்தை தர முடியும். ஹல்லேலூயா. அவரால் புதியதோர் துவக்கத்தை தர முடியும். எந்த மருத்துவர்கள் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும், இனி நடக்காது என்று மனிதர்கள் சொன்னாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அவர் அழைக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ என்று சொல்லி நாம் பாட போகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய மனதிலே சோர்வுகள் வரலாம். அந்த சோர்வுகள் வரும் பொழுது அந்த பலவீனத்திலே நாம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. நம்மை அழைத்த ஒரு தேவன் உண்டு, நம்மை முன் குறித்த ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை அழைத்தவர், அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. நம்மை ஜெயமாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போ
போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் என்ன பேரின்பம், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஓ சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து
பாடலை பாடும். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பாடல் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கலி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கலி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி
அன்போடு இயேசு தினம் பேசுவார். பருந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்றோர் நான் இலை பாருவேன். பருந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்றோர் நான் இலை பாருவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு பாடும். எஜமான் எஜமான் என்னேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என்னேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே. வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனோடு நீங்கள் ஆழமான ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கிறதா? நீங்கள் தேவனோடு இணைந்து வாழ்கிறீர்களா? உங்களுடைய நெருக்கம் ஆண்டவரோடு இருக்கிறதா? ஒருவேளை பிளவுபட்டிருக்குமே ஆனால் இந்த ஆராதனை நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கப்பா, உமக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற எல்லா இடைவெளிகள் ஆண்டவரே மாறி போகட்டும், நீங்கி போகட்டும். அது எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, உயிர் உள்ளதானாலும் உயிர் இல்லாததானாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய உறவுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய உறவுக்கு ஆமென் தூரமாய் நம்மை கொண்டு போகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, அவைகளில் நின்று என்னை காப்பாற்றும், என்னை இழுத்துக் கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம், என்னை இழுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உண்மையுள்ளவர்.
நன்றி இயேசுவே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்படியே சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆமென். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி
ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தி வந்த உம்முடைய வழிகளுக்காக நன்றி. பாதுகாத்த விதங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஓ தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்கள் மேல் நிழலிட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அந்த மேகத்திலிருந்து நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. ரபா சந்ததர மஹந்த கனவரா, பரிசுத்த ஆவியானவரே நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 25வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு பேசப்போகிற இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறவைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு நீர் பேசும் இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர்ந்து உமக்கு அந்த மகிமையை செலுத்தத்தக்க ரீதியிலே எங்கள் நடுவிலே நீர் அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆல்ரைட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த 3 வசனங்கள் நாம் அநேக முறைகள் வாசித்திருப்போம். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் ஸ்நானன் என்கிறதான ஒரு மனிதனை, புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத் என்னும் வயதான தம்பதிக்கு பிறந்த யோவானுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்கு, அதாவது வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி பிறந்த ஒரு மனுஷனாயிருந்தான். இந்த மனுஷனை குறித்தே எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இவைகள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பாருங்க. உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து, இவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். பார்க்கிற எல்லாம், நாம் பார்க்காத எல்லாம், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பும்போது, இந்த பூமிக்குள்ளாக அவர் வருவதற்கென்று ஒரு மனுஷன் முன் எழும்பி அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக வருவதற்கு ஒரு ஸ்திரீ மட்டும் தன்னை கொடுத்தால் போதாது. ஒரு மனுஷன் எழும்பி இப்படி வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கென்று சொல்லி அவர் வருகிறார் என்று சொல்லி வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். தேசத்திலே முக்கியமானவர்கள், நல்ல பதவியில் இருக்கிறவர்கள், அவர்கள் மனிதர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் வரும்போது அங்கே அவர்களுக்காக வழிகள் ஆயத்தம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். பாதைகள் சரியாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வருவதற்கும் அவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவதற்கும் இந்த ஒரு மனுஷன் எழும்பி அவருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அவனை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 வசனங்களும். ஆனால் இந்த வசனத்தில் இருந்து வேறு சில காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், வேத வசனம் என்பது இது மாத்திரம்தான் இதற்கு அர்த்தம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆமென். வேத புஸ்தகம் என்பது அது ஒரு ஆழமான ஒரு முத்துக்கள் நிறைந்த ஒரு கடல் போல. நீங்கள் அதிலே ஆழம் செல்ல செல்ல ஆவியானவர் உங்களை நடத்த நடத்த அநேக காரியங்களை ஒரு வார்த்தையிலிருந்து, ஏனென்றால் அது ஜீவனுள்ள வசனம் அல்லவா, ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து கூட ஆழமான காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு நம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வின்னு சொன்னால், யோவான் வந்தார், வழியை ஆயத்தம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, இனி எந்த வழியை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம்.
உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் இப்போ வரலாம். இப்போ எந்த பார்வையில் இந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பகுதிகளுக்குள்ள ஆண்டவரை நம்ம இன்னும் அலோ பண்ணவே இல்லை. அந்த இடத்திற்குள்ள ஆண்டவர் இன்னும் வரவே இல்லை. அதற்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்முடைய யோசனைகளும் நம்முடைய திட்டங்களும் தான் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த காரியத்திலே உங்களுடைய தலையீடும் உங்களுடைய திட்டங்களும் அதிகமாக இருக்கிறபடியினாலே, அல்லது கர்த்தரை நீங்கள் அதற்குள்ளே வரவழைக்காதபடியினாலே இன்னும் அந்த காரியத்திலே எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காரியத்திலே, அந்த குறிப்பிட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வரவழையுங்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் கடந்து வருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த பூமியிலே யோவான் ஸ்நானன் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கென்று வழி ஆயத்தம் பண்ணினானோ, இயேசு கிறிஸ்துவுக்கென்று எப்படி ஒரு இடத்தை அவன் ஆயத்தப்படுத்தினானோ, அதே போல உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நடுவே, உங்களுடைய போராட்டங்களுக்கு நடுவே இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதற்கு ஒரு வழியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஒரே போராட்ட களமாக குடும்பம் இருக்கிறது. எல்லாரும் அவர்கள் ஒவ்வொரு திசையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எது நினைவாய் இருக்கிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குடும்பத்திற்குள்ளே அப்படி குழப்பம் இருக்குமே. ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே நீங்கள் இயேசுவை வரவழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், பணப்பற்றாக்குறைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதற்குள்ளே நீங்கள் யாரை வரவழைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை வரவழைக்க வேண்டும். வரவழைக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு வருகிறதற்கான வழியை நீங்கள் தானே ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்போது அவர் வருகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு வழியை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு. நம்முடைய யோசனைகள் நிறைய இருக்கும், நம்முடைய திட்டங்கள் நிறைய இருக்கும். அல்லது யாராவது ஒருவர் கூட நம்முடைய வீட்டில் வந்து ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க, அல்லது உங்களிடத்தில் ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் முதன்மையாக இருக்கும். ஆனால் யாருடைய ஆலோசனை இருக்காது? கர்த்தருடைய ஆலோசனை இருக்காது. வேதத்தில் ஒரு வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னையல்லாமல் அவர்கள் ஆலோசனை பண்ணி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது வேதத்தில். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் அப்படின்னு அந்த வசனம் போகிறது. ஆனால் நமக்கு தேவையான அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, நம்முடைய ஆண்டவர் நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவரிடத்தில் நாம் யோசனை கேட்க வேண்டும், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், நம்முடைய சாபங்களை மாற்றினவர், நமக்கு புது ஜீவன் தந்தவர். இன்றைக்கு நாம் இருக்கிறது அவரால் இருக்கிறோம். அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்போ எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் என்ன கேட்கிறது இல்லை? ஆலோசனை கேட்கிறது இல்லை. வேதத்தில் வாசித்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆலோசனைகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்திலே ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கும்போது நாம் எந்த காரியத்தை துவங்கினாலும், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு இந்த பிரசங்க நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே, அது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம்,
அல்லது ஒரு ஊழியமாகவே இருக்கலாம். அதில் கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தருடைய இடைப்பாடு அதில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆண்டவர் இல்லாம நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே, உங்களுடைய இயலாய்மைக்குள்ளே, உங்களுடைய முடியாத அந்த காரியம் இருக்கிறது, அதற்குள்ளே கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், மற்ற காரியத்திற்கும் ஆண்டவர் இருந்து செயல்படுகிற காரியத்திற்கும் ஒரு பெருத்த ஒரு வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழி என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற அந்த காரியம் அதுதான். கர்த்தருக்கு ஒரு வழியை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் வரட்டும், உங்க பிசினஸுக்குள்ள கர்த்தர் வரட்டும். நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த காரியத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்யட்டும்? வரட்டும். அவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும், அவர் வந்து உங்களை நிரப்பட்டும், அவர் வந்து உங்களுடைய கோணலான காரியங்களை எல்லாம் என்ன செய்யட்டும்? செவ்வையாக்கட்டும். அதனால கர்த்தருக்கு நீங்க வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நடுவே கர்த்தர் வர முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுய யோசனைகளும் சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்திருக்கிறதும் தான் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள வர முடியாமல் இருக்கிறதற்கான காரணம். எனக்கு இது தெரியும், நான் இதை செய்து விடுவேன், இதை இப்படியும் செய்யலாம், எங்கோ யாரோ அனுபவத்திலே உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், அது உங்களுடைய மனதில் இருக்கும். அதை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீங்க? காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் துவங்கினது அல்ல, கர்த்தர் செயல்படுகிறது அல்ல, அது கர்த்தருடைய யோசனை அல்ல. ஆனால் நீங்களாக அதை என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய மாம்சீகம், உங்களுடைய தலையிடுதல் அதிகமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் வர முடியாமல் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் வந்து முதன்மையாக இருப்பாரே ஆனால், ஆண்டவர் ஒரு காரியத்தில் முன்னிலையில் இருப்பாரே ஆனால், அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் அவருக்கு கொடுப்பீர்களே ஆனால், சகலத்தையும் அவர் சரியாய் செய்து முடித்து உங்களையும் மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவே வருகிறதற்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம், எப்படியெல்லாம் ஆண்டவரை நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவே நாம் வரவழைக்க முடியும். இப்போ நம்ம தியானிக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவே கர்த்தரை வரவழைக்க முடியும். நீங்க நினைக்கலாம், சில நேரம் நான் ஜெபம் பண்றேனே ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே வருகிறதற்கு முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். உங்களை நீங்கள் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் வந்து இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஸோ நம்மை தாழ்த்தும் போது அந்த காரியத்திற்குள்ளே ஆண்டவர் கடந்து வருகிறார். அந்த காரியம் எவ்வளவு கொடிய சூழ்நிலையில் இருந்தாலும், இதற்கப்புறம் இதில் எந்த மாற்றத்தையும் உலகத்தில் யாராலையும் கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிற ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தால் கூட ஆண்டவர் உள்ள வந்தார்னா எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்தார்னா சில புதுமையான காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு முன்பாக பிசாசு பிடித்தவர்கள் இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு பிசாசு பிடித்தவர்களுக்குள்ளே இருந்த அந்த பிசாசை அவர் துரத்தி மனிதர்களை தனியாக பிரித்தார். பிசாசுகளை என்ன செய்தார்? துரத்தினார். அதற்கு முன்புள்ள காலங்கள் எல்லாம் பிசாசு பிடித்தால் அவர்களை என்ன செய்திருப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்கள போட்டு ரூம்ல அடைச்சிருக்கலாம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் சுகமானவங்க பிசாசு பிடித்தவர்கள் தான். அதுக்கு முன்பாகவும் அது இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதனுடைய ரூபம் வியாதியின் ரூபமாக அல்லது படுத்த படுக்கை என்கிற ரூபமாக, இப்படி பல ரூபத்தில் பிசாசுகள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் நமக்கு இன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக பல ஆயிரம் வருஷங்கள் ஜனங்கள் எப்படியெல்லாம் அவதிப்பட்டிருப்பார்கள் என்று நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, யோசித்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பிறகு, அவருக்கு ஒரு மனிதன் வழியை ஆயத்தம் பண்ணின பிறகு என்ன செய்யப்பட்டது? அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி அந்த மனிதனை சௌக்கியமாக்குகிறதை பார்க்கிறோம். சோ இயேசு ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருவாரே ஆனால்
உங்களுடைய குடும்பத்திலே இயேசு வருவாரே ஆனால், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இயேசு வருவாரே ஆனால், ஆமென், நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த சிறிய அந்த காரியத்திலே, அந்த முயற்சிக்குள்ளே அவர் வருவாரே ஆனால், அந்த காரியத்திலே சில புதுமைகளை அவரால் செய்ய முடியும். நீங்கள் அறியாததை அவரால் செய்ய முடியும். நீங்கள் யோசித்து பார்த்திராததை அவரால் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இவர் உலக இரட்சகர். இவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஓங்கிய புயத்தினாலும் நீட்டப்பட்ட அவருடைய கரத்தினாலும் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் இவர். இருப்பு காலவாயாகிய எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து வந்தார். அவருக்கு நீங்க என்னதான் செய்யணும்? வழியை ஆயத்தம் படுத்தணும். அவர் வருகிறதற்கு ஒரு வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். இவ்வளவு செய்கிற ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள வர முடியாதா? வர முடியும். ஆனால் வழியை ஆயத்தம் பண்ணாதான். ஒருவன் வந்து சொல்லணும், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வழியை ஆயத்தம் பண்ணாதான் அவர் கிரியை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்யூனானவர். பாருங்க, ரொம்ப ஜென்யூனானவர். நீங்கள் கூப்பிட்டாதான் என்ன செய்வார்? வருவார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவருளி நீர் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எப்போ? நான் கூப்பிட்ட நாளில். கூப்பிட்ட நாள் வரை, கூப்பிடுகிற நாள் வரைக்கும் அவர் வெயிட் பண்றார். இந்த ஆத்துமா கூப்பிடுதா? இந்த ஆத்துமா நம்மை விரும்புகிறதா? நம்முடைய பிரசன்ஸை நாங்கள் இருக்கணும் அப்படின்றத அந்த ஆத்துமா விரும்புதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? காத்திருப்பார். ஸோ ஆண்டவரை நாம் வருந்தி நாம் அவரை அழைக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவே அவரை நாம் வருந்தி அழைக்கும் போது அவர் நமக்குள்ளே, நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே, நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே, நம்முடைய தொழில்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 முக்கியமான காரியங்கள் அவரை நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அழைக்கிறதற்கு 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நேரம் அனுசரித்து 2 முக்கியமான காரியங்கள். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள வருகிறதற்கு நீங்க என்ன செய்யணும்? அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இனி வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், அவரை நீங்கள் உள்ளே அழைக்கிற நேரத்திலே, அவருக்கு நீங்கள் பாதையை ஆயத்தப்படுத்துகிற நேரத்திலே நிச்சயமாக வந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர். வாசிக்கலாம். முதலாவது விஷயம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த கடைசி பகுதியை மட்டும் மறுபடி வாசிக்கலாம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முதலாவதாக, பொதுவாகவே இந்த வசனம் கிறிஸ்தவர்களிடையே, தேவ பிள்ளைகளிடையே தவறாக புரியப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லும்போது நிறைய நேரம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய பாதியை மட்டும் மனதில் வைத்து சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது பாருங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அப்போ எப்படி நம்ம இந்த வசனத்தை புரிந்து கொள்கிறது? அதாவது ஆண்டவரே வந்து அவருடைய நாமத்தை நம் நடுவில் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அப்படின்னு பொருள்படுகிறது. இப்போ அவராக வரணும், அவராக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாக சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கணும், ஆடுகளை மாடுகளை சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த பலி செலுத்துகிற முறைமைகள் இப்போ நமக்கு இல்லை. அதற்கு பதிலாக துதி பலியை நம்ம என்ன செய்கிறோம்? செலுத்துகிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தும் போது அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அந்த இடத்திலே நமக்காக, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, உன்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்காக ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது அவருடைய
நாமம் பிரஸ்தாபப்படுகிற ஒரு இடமாக மாறுகிறது. அப்ப பார்க்கிறோம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இப்ப ஆண்டவரை எழுந்தருளுகிற இடமாய் உங்களுடைய வீடு மாறி இருக்கிறது, உங்களுடைய தொழில் ஸ்தலம் மாறி இருக்கிறது, உங்களுடைய வியாதியின் படுக்கை மாறி இருக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற, துதி செலுத்துகிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களிடத்திற்கு இறங்கி வந்து உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் சொல்லுகிறது எந்த ஸ்தானத்திலும், திரும்ப சொல்லுங்க, எந்த ஸ்தானத்திலும், அது எந்த இடமாயிருந்தாலும், மரண படுக்கையாயிருந்தாலும், மரண போராட்டமாயிருந்தாலும், அல்லது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு இருந்தால் கூட, சின்னதானாலும் பெரியதாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் அழைத்தால் ஆண்டவர் வருவார். நீங்கள் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். அது உங்களுடைய வேலை. அழைக்கிறதோட மாத்திரமல்ல, ஸ்தோத்திரத்தின் மூலமாக அவருக்கு என்ன அமைக்கணும்? ஒரு பாதையை அமைக்கணும், ஒரு வழியை அவருக்கு நீங்க உண்டாக்கணும். இப்படி நீங்க துதி செலுத்தும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, உங்களுடைய குடும்பத்தின் நடுவே அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் நடுவே ஆண்டவர் வருகிறதற்கு ஒரு வழி என்ன செய்யப்படுகிறது? ஆயத்தம் பண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், ஆண்டவரே வந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இது பாதை, மெத்தடு. ஆண்டவரை உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள வரவழைக்கிறதற்கான முதல் வேலை இதை தான் நீங்கள் செய்யணும். ஒரு புதிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம், ஒரு புதிய ஒரு காரியத்தை துவங்க போகலாம். முதலாவது போய் அந்த இடத்துல நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்கணும். அது எப்படிப்பட்ட சிறைச்சாலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்? நிச்சயமாக வருவார். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருடைய துதியை சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். ஆமென். அன்றைக்கு பவுலும் சீலாவும் இதை தான் பண்ணாங்க. ராத்திரியில் அவர்கள் பாடி துதி செய்தார்கள். ஆண்டவரை சத்தமாக பாடி அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். பக்கத்துலலாம் பார்ப்பாங்கன்னு அவர் கவலைப்படலை. பவுலும் கவலைப்படலை, சீலாவும் கவலைப்படலை. ரெண்டு பேரும் ஆண்டவரை பாடி துதித்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உள்ள என்ன செஞ்சிட்டாரு? இறங்கி வந்துட்டார். எப்படி இறங்கி வந்தார்? அஸ்திபாரத்தை போய் தொட்டிருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தொட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சிறைச்சாலைக்குள்ளே போகவே இல்லை. ஆண்டவர் எங்கேயும் அப்படி சிறைச்சாலைக்குள்ளே போனார்னு நம்ம வாசிக்கிறோமா? இல்லை. ஆனால் சிறைச்சாலைகளுக்குள்ளே போன இந்த ரெண்டு தேவ பிள்ளைகள், அவங்க வாயிலிருந்து வந்த பாடல்கள், அவங்க வாயிலிருந்து வந்த ஸ்தோத்திர பலிகள், அவங்க வாயிலிருந்து வந்த துதிகள் ஆண்டவர் உள்ள என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. அதனால தான் சொல்றார், எந்த ஸ்தானத்திலும், ஹல்லேலூயா, அது எந்த இடமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஆமென். உங்க மனசுல இப்ப நிறைய காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆண்டவர் அழைக்காம தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, ஆண்டவர் இல்லாம தான் இந்த முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா? இனிமேல் நீங்க ஆண்டவர் வருந்தி அழைத்து அவருக்கு ஒரு பாதையையும் ஆயத்தப்படுத்தி நீங்க இப்படி ஆண்டவர் வரவழைத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அந்த இடத்திலே ஆண்டவர் கடந்து வருவார். அவருக்கு எந்த இடம்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். சிங்கக்கபியில இருந்த மனுஷனுக்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்து தூதர்கள் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினது உண்மை என்றால், தானியேலின் தேவனை நீங்கள் ஆராதிப்பது உண்மை என்றால், ஆமென், உங்களுக்காகவும் உங்களுடைய சிறையிருப்பின் நடுவிலே, உங்களுடைய வியாதியின் நடுவிலே, உங்களுடைய போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் கடந்து வருவார் என்பது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது, சத்தியத்திலும் சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக ஆண்டவர் அக்கினி சூளையிலே இறங்கி வந்தார். இப்படி வேதத்திலே பல்வேறு இடங்களிலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்புறம் கர்த்தரை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவே அழைக்கிறதற்கான இரண்டாவது வசனம் என்னவென்று சொன்னால், ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீடர்களோடு அவர் நடந்து சென்ற போது நடந்த உரையாடல் தான் இந்த வார்த்தை. எம்மாவூர் சீடர்களோடு இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். அவர்களால் உணர முடியலை இது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களோடு நடந்து சென்றார். அவர்களோடு உரையாடி கொண்டே ஆமென் அவர்கள் 3 பேரும் நடந்து சென்றார்கள். ஒரு சூழ்நிலையிலே அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அப்பொழுது இந்த சீஷர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எங்களோடு வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாலே ஆண்டவர் அவர்களோடு போய் தங்கி இருந்ததையும் அவருடைய கண்களை திறந்ததையும் நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்க, இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை வருந்தி அழைக்கும் போது அவர்களிடத்தில் அவர் இப்படி சொல்லலை, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லலை, நான் போய் நாளை வருகிறேன்னு சொல்லலை. கூப்பிட்ட உடனே என்ன செய்துட்டாரு? வந்துட்டார். வருந்தி அழைத்த உடனே, பேச்சுக்கு கூப்பிடல, வருந்தி அழைத்த உடனே அவர்களோடு அவர் என்ன செய்தார்? போய் அங்கே அற்புதத்தை செய்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படி வருந்தி அழைக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், ஆண்டவரை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்துகிற அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அந்த இடத்துல ஆண்டவர் எழுந்தருளி அவராகவே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அந்த இடத்துல வந்து உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார்னு பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவரை எப்படி நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவே அழைக்கிறது, ஆமென், அவருக்கு எப்படி பாதைகளை ஆயத்தமாக்குகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அவரை வருந்தி அழைக்கணும். ஏசப்பாவை வருந்தி அழைக்கணும். வருந்தி அழைக்கும் போது சில நேரங்கள் நம்முடைய கண்கள் கலங்கி நமக்கு கண்ணீர் வந்துவிடும். அவரை நாம் வருந்தி அவரை அழைக்க வேண்டும். அவரை நாம் வருந்தி அழைக்க வேண்டும். ஆமென். அவர் வந்தார்னா போதும், உங்கள் சூழ்நிலைகள் மாறிடும். அவர் வந்தார்னா போதும், பல வருஷமாய் நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற அந்த உபத்திரவம் மாறிடும். அவர் உள்ள வந்தால் போதும், ஆமென், சமாதானம் இல்லாத வீடு சமாதானமாக துவங்கும். இயேசு வரணும், அதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும், ஒரு வாகனத்தில் நீங்கள் போகிற ஒரு பிரயாணமாக இருந்தால் கூட அந்த பிரயாணத்தில் இயேசு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பிரயாணத்தில் கர்த்தர் இருக்கணும். அவர் இருந்தார்னா உங்களுக்காக செயல்படுவார். அவர் தானே செங்கடலை திறந்தது. ஆமென். திரளான தம்முடைய தூதர்களோடு, ஆயிரமான தம்முடைய தூதர்களோடு கர்த்தர் செங்கடலுக்குள்ள என்ன செய்தார்? நடந்து போனார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசே அதை பற்றி எழுதும்போது கர்த்தர் நடந்து போனார்னு அவர் எழுதலை. அந்த இடத்துல ஆண்டவர் அதை விளக்கமாக சொல்லலை. ஆனால் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆமென், கர்த்தர் அந்த செங்கடலுக்கு நடுவே கோபத்தோடு அவர் நடந்து போயிருக்கிறார். அவர் நடந்து போனதுனால தான் அங்கே ஒரு பாதை உண்டாச்சு. அவர் முன் சென்றதுனால தான் அங்கே ஒரு வழி திறக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு நடுவே கர்த்தர் வருகிறதற்கான, கர்த்தர் பிரவேசிக்கிறதற்கான ஒரு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆண்டவர் நிச்சயமாக அங்கே என்ன செய்வார்? வருவார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசிக்கணும். பிரயாணங்களிலே கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் யோசித்து அவருக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணும்போது உங்களோடு வந்து உங்களோடு உறவாட, உங்களோடு பேச, உங்களோடு பழக, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற, சமாதானத்தை அருள, மகிழ்ச்சியை அருள அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், அப்படி ஆண்டவர் அழைக்கப்பட்டு வந்தால் என்ன நடக்கும்? இப்போ கர்த்தர் உள்ள வருகிறதற்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணிட்டீங்க. அப்படி கர்த்தர் உள்ள வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம வாசித்த அதே வசனத்தை மறுபடி வாசிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4, 5 அந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4, 5 2 வசனங்கள் வாசிக்கலாமா? பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
ஆண்டவரை நீங்கள் வருந்தி அழைத்திருக்கிறீர்கள். அவர் வருகிறதற்கான ஒரு பாதையை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டீர்கள். இப்போ அவர் உள்ள வந்துட்டார். இப்போ வந்ததுக்கு அப்புறம் நாம் சாதாரணமான மனிதர்கள், அப்பிரயோஜனமான மனிதர்கள். இப்போ நம்முடைய அந்த காரியத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற அல்லது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் உள்ளே வந்து விட்டார். இப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்மை போல் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நம்மை போல எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் வந்துட்டார்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யும்? உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலைக்குள்ள வந்தார்னா முதலாவது இப்படி இருக்கிற தாழ்வான காரியங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். தாழ்வான அனுபவங்கள் எல்லாம் மேலே வரும். சரீர சுகத்தில் ரொம்ப தாழ்வு நிலைக்கு நீங்கள் போயிருக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட அந்த ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கில் ரொம்ப கீழே தாழ்வு நிலைக்கு நீங்கள் போயிருக்கலாம். அல்லது ஒரு சில காரியங்களை நீங்கள் ரொம்ப ஒரு தாழ்வான பாதையை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமாம்? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். அது மட்டுமா, அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே வந்தால் இரண்டாவது என்ன நடக்கும்? சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். இதை நல்லா இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்தால் நீங்கள் முன் செல்லக்கூடாமல் உங்களை தடுத்து நிறுத்துகிற அந்த மலைகள் எல்லாம் அவைகள் தாழ்த்தப்பட்டு போகும். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றது. இந்த எரிகோ கோட்டையை வீழ்த்துகிறதற்கு முன்பாக 7 நாட்கள் சுற்றி வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் யோசுவாவுக்கு தரிசனமாகி பேசுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வந்த உடனே யோசுவாவுக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். அவனுக்கு ஆலோசனை தந்த பின்பு சொல்லப்பட்ட அந்த ஆலோசனையை தேவனுடைய பிள்ளைகளோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த யோசுவா சொல்லுகிறான். இந்த ஆலோசனையை பெற்ற இந்த ஜனங்கள் பெற்ற ஆலோசனையை அப்பியாசப்படுத்துகிறார்கள். 7 நாட்களும் சுற்றி வருகிறார்கள். 7வது நாட்கள் 7 முறை சுற்றி வருகிறார்கள். அப்புறம் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரித்த பொழுது மலையாக நின்று கொண்டிருந்த இந்த எரிகோ கோட்டை, 7 ரதங்கள் ஒன்றாய் பயணிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிற இந்த எரிகோ கோட்டை, நிறைய வீடுகளும் மாளிகைகளும் அமைக்கப்பட்டிருந்த இந்த எரிகோ கோட்டை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தரைமட்டமாய் விழுந்து போனது. இன்றைக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியலை. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் போய் அதே இடத்திலே தேடினாலும் எரிகோ கோட்டை இருந்ததற்கான சான்று ஒரு துளியும் இல்லை. ஏன்? ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி செய்தால் அது அவ்வளவு தான். அதற்கப்புறமாக தேடியும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிலே ஆண்டவர் எரிகோ கோட்டையை தகர்ந்து விழச் செய்தார். ஏன்? அதற்குள்ளே ஆண்டவர் வந்து விட்டார். கர்த்தருடைய ஆலோசனை அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை யோசுவாவுக்கு வெளிப்படுகிறது. அதைத்தான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். பாருங்க, இப்படி ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே வந்தால் இப்படி ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார். இப்படி ஆலோசனை கொடுக்கும்போது இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு எதிரே மலையாக இருந்த காரியங்கள் எல்லாம் தாழ்த்தப்படும். குன்றுகள் தாழ்த்தப்படும். சில நேரம் சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அதை கூட மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் உள்ள இல்லை, அதனால தான். ஆனால் ஆண்டவர் உள்ள வரும்போது மலைகளும் குன்றுகளும் என்ன செய்யும்? தாழ்த்தப்படும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, கோணலானது செவ்வையாகும். கோணலானது என்னாகும்? செவ்வையாகும். பாருங்க, ஒரு பாதையை நேராக ஓடி கடக்கிறது என்பது மிகவும் எளிது. அதே பாதையை, அதே தூரம்தான், அதே பாதை அதே தூரத்தை பல கோணலான வழிகளின் மூலமாக நீங்கள் போவீர்களே, ஆனால் அந்த பாதை சிறியதானாலும் நீங்கள் அந்த இடத்தை போய் அடைகிறதற்கு ரொம்ப நேரம் என்ன செய்யும்? எடுக்கும். நிறைய நேரங்கள் தாமதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் என்று சொன்னார்.
ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தின இடத்தையே மறுபடி சுத்தி வந்தார்கள், பார்த்த இடத்தையே மறுபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்க இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே இருப்பீர்கள், எவ்வளவு நாட்கள் இந்த போராட்டத்திற்குள்ளே இருப்பீர்கள், எவ்வளவு நாட்கள் இதே வியாதியின் பாதையில் இருப்பீர்கள், எவ்வளவு நாட்கள் பார்த்த அதே பிரச்சனையை, பார்த்த அதே சத்துருவை மறுபடி சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்று சொல்லுகிறார். இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். சங்கீதங்களின் புஸ்தகம் 120 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோமே, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் அப்படின்னு சங்கீத புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஸோ இது போல நிறைய கோணலான அனுபவங்களை எல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோணல் எல்லாம் செவ்வையாக்கப்படும். யார் வந்தா? இயேசு கிறிஸ்து உள்ள வந்தா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள வந்தா, நீங்க வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்த பின்பு அவர் உள்ள வரும்போது இப்படிப்பட்ட கோணல்கள் எல்லாம் என்ன ஆகுமாம்? செவ்வையாகும். சரியான பாதையில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. கோணலான வழிகள் அல்ல, தவறான பாதைகள், தவறான புரிதல் எல்லாம் போய் சரியான பாதையில் நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். சோ கர்த்தர் வந்தால் கோணல்கள் செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும். கரடுமுரடான அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சமமாக்கப்படும். ஒரு நாள் மேலே, இன்னொரு நாள் கீழே. இப்படிப்பட்ட கரடுமுரடான அனுபவங்கள், ஒரு சமம் இல்லாத ஒரு அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சமமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்குள்ளே வந்தால், உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே வந்தால், அவருக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தால், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானது என்னாகும்? சமமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மட்டுமா? 5வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் உள்ள வந்தால் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? வெளியரங்கமாகும். ஆண்டவர் ஒரு காரியத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த பிரசன்னம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் இருக்கிறாருன்னு நம்மளால் உணர முடியும். ஆண்டவர் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாரு, என்னுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்ற உணர்வு நமக்கு என்ன செய்யும்? வரும். அப்படி அவர் வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை என்ன செய்யப்படும்? வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் பார்க்கும். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள வந்தாருன்னா அவருடைய மகிமை வெளிப்படுகிறத நீங்களும் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஸோ ஆண்டவருக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுகிறது தான் முக்கியமானதே ஒழிய, அவர் உள்ள வந்துட்டார்னா அவர் செய்ய வேண்டிய காரியங்களை தானாய் சரியாய் மிக நேர்த்தியாய் அவர் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய சத்துருக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும் இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு மேல, உங்களுடைய குடும்பத்தின் மேல போடப்பட்டிருக்கிற வேலி உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சத்ருவினுடைய கண்களுக்கு அது நல்லா தெரியும். யோபுவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆமென், யோபுவின் மேலும் அவனுடைய வீட்டின் மேலும் போடப்பட்டிருந்த அந்த வேலியை யாரு பார்த்த ஆண்டவரிடத்தில் சொன்னா? பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். நம்மேல் போடப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை நாம் நிறைய நேரத்தில் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் பிசாசு அதை அறிந்திருக்கிறான். ஸோ உங்க கூட ஆண்டவர் இருக்கிறதை உங்களுடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும், உள்ளரங்கமாய் அல்ல, அது வெளிப்படும்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் உணர ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய சூழ்நிலை உணர ஆரம்பிக்கும். ஆமென். பல நாட்களாய் இருக்கிற அந்த வியாதியின் படுக்கை மாற ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய துவங்குவீர்கள். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். என்ன நடந்துச்சு? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதே போல சவுலின் குடும்பத்தோட ஆண்டவர் இல்லை. சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடையாமல் அவர்கள் அப்படியே குறைந்து கொண்டே போகிறார்கள் ஒரு பக்கம். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினாலே நாளுக்கு நாள் இந்த மனுஷன் விருத்தி அடைகிறவனாய் இருந்தான். ஸோ உங்கள் சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் வந்தாருன்னா அதுவே போதுமானது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தும் போது உங்கள் சூழ்நிலைகள் நடுவே கர்த்தர் என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். ஆமென். வேதத்தில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், சத்ருவின் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இல்லாத இடத்துல சத்ருவினுடைய உட்புகுதலும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவன் தான் இந்த கோணலான காரியங்களை விதைக்கிறவன். ஆமென். இந்த தற்பெருமையை நமக்குள்ளே விதைக்கிறவன் யாரு தான்? சத்ரு தான். தேவனை மேன்மைப்படுத்தாதபடி, தேவனை முக்கியப்படுத்தாதபடி இப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள்ளே விதைக்கிறவன் யார் தான்? சத்ரு தான். அப்படிப்பட்ட அந்த சத்ருவினுடைய உட்புகுதல் எல்லாம் நமக்குள்ளே இருந்து என்ன செய்யப்படும்? வெளியேறும். ஆண்டவர் மகிமைப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு தாழ்மையுள்ள சிந்தை நமக்குள்ளே உண்டாகும். அப்போதான் கர்த்தர் மகிமைப்பட முடியும். அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக உயர்த்தப்பட முடியும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதே எதற்கு அப்படின்னு சொன்னால், ஆமென், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தும் போது அவர் உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே வருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் பரவாயில்லை, அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் வருகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் 3வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். எதுவுமே வாய்ப்பில்லாத இடத்துல ஆண்டவருக்கு நீங்கள் பாதையை செவ்வைப்படுத்தும் போது ஆண்டவர் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்ம இப்படி சொல்ல போகிறோம். ஆண்டவரை, நிறைய காரியங்களில் உம்மை வரவழைக்காமல் நானாக செய்திருக்கிறேன். என்னுடைய சொந்த முயற்சியிலே, என்னுடைய சொந்த யோசனைகள்னால நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர், இப்போ அந்த காரியங்களில் எல்லாம் உங்களுடைய சித்தம் விளங்கட்டும். என்னுடைய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க. ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நிறைய நாள் நீங்கள் செஞ்ச உங்களுடைய பலத்தினாலே அது கூடாமல் போயிருச்சு. பராக்கிரமத்தினால பெரிய பெரிய முயற்சிகள்லாம் செஞ்சு பார்த்தும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த ரகசியங்களை நம்மிடத்தில் பேசுகிறார். பாருங்க, நமக்கு சொல்லித் தருகிறார். காரியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அவர் நினைத்தால் நாம் அப்படியே விடலாம். ஆனால் நம்மளை ஆண்டவர் அப்படி விடலை. நம்மிடத்தில் ஆண்டவர் போதிக்கிறார், நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். கரங்களை உயர்த்தின வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கும் உம்மை போற்றுகிறதற்கும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற தலைப்பிலிருந்து எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நிறைய காரியங்களை உம்முடைய இடைபாடு இல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். உமக்கு நாங்கள் வழியை ஆயத்தப்படுத்த நீர் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வருகிறதற்கு ஒரு பாதையை நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்த தேவன் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லா பள்ளங்கள் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி. சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படுகிறதற்காக
செவ்வையாக்கப்படுகிறதற்காக நன்றி. கோணலான காரியங்கள் செவ்வையாக்கப்படுகிறதற்காக நன்றி. கரடு முரடான சூழ்நிலைகள் சமமாக்கப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. அதை அநேக கண்கள் காணப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தந்த இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இதை அப்படியே நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்மை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பையும் அந்த ஆண்டவரே நித்திய ஜீவனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ரீதியிலே அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீரே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்வீராக. ஒரு விசை கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.